வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இரவு வணக்கம் மக்களே. இப்போ ஒரு பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஆதி வாராகி அம்மன், இந்த அம்மனை வச்சு தான் ஒரு சின்ன ஒரு பதிவு. இந்த பதிவு எதுக்காக சொல்ல இருக்கிறோன்னா, மக்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க மக்களே. அதுக்கு தான் எல்லாம் அன்னை ஆதி வாராகியை பற்றி தெரிஞ்சுன்னு எல்லாரும் குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த பதிவு மக்களே. ஓம் வாராகி, ஜெய் வாராகி, ஓம் நமச்சிவாய. மக்களே, இப்போ பதிவுக்கு வருவோம். அதாவது விஷயத்துக்கு வரும் மக்களே. உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட எப்படி கிட்டத்தட்ட 7 வருடம் 7-8 வருடமாக நான் வாராகியை வணங்குவது உண்மை. அதாவது பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சிறிய கருத்து இது. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், சிவபெருமானும் அதாவது சிவபெருமானையும் நான் வணங்குவது உண்டு. இது உண்மை. அதாவது சக்தியின்றி சிவன் இல்லை, சிவனின்றி சக்தி இல்லை மக்களே. இது மட்டும் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கும் தெரியும், நம்ம 2 பேருக்குமே தெரியும். இருந்தாலும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறேன் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு 2 கால் அவசியம் மக்களே. 2 கால் அவசியம். சாம்பிளுக்கு சொல்கிறேன், 2 கால் அவசியம் மக்களே. ஒரு கால் இல்லையானா, ஒரு கால் இல்லாத போச்சுன்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 கால் இருந்தால் தான் மனுஷன் டக்க டக்கட்டான ஓட முடியும், ஒடியாற முடியும், ஒரு மரத்தில் ஏற முடியும், ஒரு லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு இதெல்லாம் பண்ண முடியும். அதனால் 2 கால் எப்படி அவசியமோ, ஒரு மனிதனுக்கு 2 கால், 2 கைகள், 2 கண்கள், 2 மூக்கு, அந்த 2 மூக்கில் 2 ஓட்டை, இதெல்லாம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி எனக்கு மக்களுக்கு அதாவது மற்றவங்களுக்கு எப்படியோ நம்மளுக்கு தெரியாது. எனக்கு என் அன்னை ஆதி வாராகி அம்மன், 2வது என் அப்பன் சிவபெருமான். அதனால் சத்தியம் சிவனாக நான் வணங்கிட்டு இருக்கிறேன். இதை என்னடா இவன் இந்த நைட்டில் தேவையில்லாத ஏதோ ஒரு பிட்டை போடணுங்க. நீ எதனா வணங்காண்டா, எனக்கு என்னடா, நீ சத்தியனா வணங்கு, சிவனானா வணங்கு, வாராயனா வணங்கு, இதை ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன்ட்டு நீங்கள் கேட்பீங்க. அதனால் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் மக்களே. இது ஏன் சொல்கிறேன்டான்னா, வாராகியை போல் வாராகி அம்மனை, அதாவது எப்படி சொல்கிறது, வாராகி அன்னையை போல் ஒரு தெய்வம் லோகத்திலே கிடையாது மக்களே. அந்த அளவுக்கு ஒரு அருப்பொருளான தெய்வம். அவள் பார்க்கறதுக்கு காளி ரூபமாக இருந்தாலும் மக்களே, ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு சமன்ற ஒரு குழந்தை போல் உள்ள மக்களே எங்கள் அம்மா வாராகி. இதுதான் உண்மை. வாராகியை வணங்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தி அதாவது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எப்படியாப்பட்ட தீமைகளும் வந்தாலும் மக்களே, எவ்வளோ அவமானம் வந்தாலும் சரி, அதெல்லாம் கூட பரவாயில்ல விடுங்க. பிச்சை எடுக்கிற நேரமும் வந்தாலும் எப்படி, அம்மா தாயே, அம்மா தாயே, ஐயா ஒரு ரூபா தரும் பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு வாராகியை வணங்கக்கூடிய நானுன்னு வச்சுக்க. அதான் என்ன வச்சுக்க, நான் வாராகி வணங்கினுங்கிறேன். இப்போ நான் பிச்சை எடுத்தாலும் சரி, அம்மா தாயே ஒரு ரூபா தரம் போடுங்க தாயே, பைசா எடுக்குதும்மா கொஞ்சம் சோறு போடுங்க தாயேன்னு எங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சரி,
பிச்சை எடுத்தாலும் சரி, பிச்சை எடுத்து வைத்த கேனாலும் சரி, அன்னை ஆதி வாராகி அம்மனை, அதாவது எங்கள் அம்மா வாராகியை மட்டும் நான் வணங்குறத வந்து இந்த ஜென்மத்தில் விடமாட்ட மக்களே, தான் உண்மை. அதே போல் யாரெல்லாம் வந்து வாராகி அம்மனை வச்சு வந்து வழிபடுறீங்களோ, என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சோதனை வந்தாலும் வாராகி அம்மனை கும்பிட்றத மட்டும் விட்டுறாதீங்க. தசால் இந்த பதிவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ இந்த மாதிரி வந்து வாராகியம் ஏதோ ஒரு பதிவு இந்த மாதிரி மொத்தத்தில் இந்த மாதிரி வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகுது மக்களே. பல மாதங்கள், பல வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது வீடியோ போடல. ஏதோ எனக்காக தோணுச்சு. அதாவது பொதுமக்கள்ன்றது வேற. இந்த பொது மக்களில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மக்களே. அதாவது வாராகி அம்மனுடைய ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே முக்கிய கருத்துக்காகத்தான் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். புரியுதா மக்களே? ஓம் வாராகி, ஜெய் வாராகி, ஓம் நம சிவாய. நல்லா இருப்போம், அனைவரும் நல்லா இருப்போம். அவ்வளோதான் மக்களே. ஓகே.